இந்த மாதிரி வந்து நடிகைகள வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி ஏமாத்துறத பத்தி பார்த்தோம் இல்லையா சார்? பயன்படுத்தினதுக்கு அப்புறமா வாய்ப்புகள் தராம போகுதா சார்? நம்ப வச்சு ஏமாத்துறதோ அல்ல உண்மையை சொல்லி இது பண்ணுறதோ, நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டா உனக்கு ஒரு படம் தர்றேன் அப்படின்னு. நிறைய பேர் அல்வா கொடுப்பாங்க. நான் உன்னை தான் ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சின்ன வீடாக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தமன்னாவுக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டி இருந்தது. ஆரம்பத்தில் வரும்போது நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணால் அது பண்ணால் தான் உண்டு, நீங்கள் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஓங்கி ஒரு அறை விட்டு போட அவங்க சினிமா வேண்டாமல் அந்த மாதிரி போயிட்டாங்க. சிலர் இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்துக்கு இவ்வளோ சம்பளம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ. அட்ஜஸ்ட்மெண்ட்னா 3 பேர், ஹீரோ, ப்ரொடியூசரு அல்லது ஃபைனான்சியர். சில இடங்களில் வந்து இவங்கள டார்ச்சர் தாங்காமல் வாயா வாயா போயா அப்படிங்கிற மாதிரி போயிடும். டார்ச்சர் தான் அதுக்கு, பல வகையில் டார்ச்சர் கொடுவாங்க. இல்லை அந்த நடிக்கும்போது கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி சீன் இது தேவைப்படுதுமா, இந்த மாதிரி தேவைப்படுதுமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடிக்க வச்சுருக்கலாம். சினிமாங்கிறது கிளாமராக நடிக்க வேண்டியதுதான். அதை நடித்தா என்ன, சில பேர் இந்த நடிக்கும் இந்த மாதிரி வரும்போது நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய படம் நிறைய போகும், நல்லா போகும்னு சொல்லுவாங்க. அதை போகும்போது அதில் வந்து இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, அந்த ஹீரோவோ டைரக்டரோ எடுத்துக்குவாங்க. காமெடி நடிகர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு படம் நான் தயாரிக்க போகிறேன், நீங்கள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நீங்கள் தான் ஹீரோ. அப்போது அந்த நடிகை ஒரு கேள்வி கேட்டாங்க, சினிமாவில் எப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தர் கடிதம் போட்டுருந்தால், நல்ல வேலை சார், எனக்கு வந்து ஒருத்தர் வந்து 30,000 ரூபா கொடுத்தேன்னா ஒரு பாடல் காட்சியில் உனக்கு நடிக்க வச்சிடறேன். நானும் பணம்லாம் எடுத்து வச்சுருந்தேன். உங்கள் தொடரில் நீங்கள் சொன்னதை கேட்ட பிறகு நான் அதை அப்படியே இதாகிட்டேன். பாக்கியராஜ் இந்த மாதிரி பண்ணியிருக்கார். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசி சினிமா சார்ந்த நிறைய தகவல்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். இப்போ சார் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் மேம் வந்துட்டு டான், டாக்டர் மாதிரியான நிறைய நல்ல படங்களில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் அவங்க ரொம்ப ஹாட்டாக நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இல்லை சார்? அதெல்லாம் உண்மையா சார்? அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையாக அவங்க இருந்தால் அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க, அது கிடையாது. அதாவது ஒரு நடிகை ஆரம்பத்தில் நடிக்க வரும்போது அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து எப்படி உட்காரணும், எப்படி பேசணுங்கெல்லாம் வராது. இவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அல்வா கொடுப்பாங்க, நான் உன்னை தான் ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சின்ன வீடாக்கிட்டு போயிடுவாங்க. நிறைய அந்த கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆட்களை நான் பார்த்துருக்கேன். பார்த்தா ஒரு ஹீரோயினாக நடிக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, பார்த்தா கட் பண்ணால் அவங்களே வேறு ஒரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான நடிகை தான். அவங்கள வந்து அவங்க கல்யாணம் ஆகிட்டு இப்போ போயிட்டாங்க, பேரெல்லாம் தேவையில்லை. அவங்கள வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் வந்து நான் இவங்கள சொல்கிறேன் அவங்கள சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இவராக பார்த்து ஆட்களை கூப்பிட்டு வந்துடுவார். இவர் ஃபைனான்சர்மா, இவனை நீ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் நம்ம படத்துக்கு பணம் கொடுப்பாங்க. ஓகே, இவர் டைரக்டர்மா, இவர் எந்த டைரக்டரே கிடையாது, அவர் ஃபைனான்சரே கிடையாது, யாரோ ஒரு தொழிலதிபர் யாரோட்ட வந்து மாறுபடி யாரோ கூப்பிட்டு வந்துடுவார். பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி அனுப்பிவிடுவோம். ஆனால் அது தான் பண்ணுறாருன்னு அவந்தம்மாக்கு தெரியாது. ஒரு 4-5 பேர் வந்த பிறகு எதுவும் சந்தேகப்பட்டு அதுக்கு பிறகு விரட்டி விட்டாங்க. இந்த மாதிரி உண்டு. அதே மாதிரி தமன்னாவுக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டி இருந்தது. ஆரம்பத்தில் வரும்போது நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணால் அது பண்ணால் தான் உண்டு, நீங்கள் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஓங்கி ஒரு அறை விட்டு போட அவங்க சினிமா வேண்டாமல் அந்த மாதிரி போயிட்டாங்க. இல்லாட்டி அவங்க காணாமல் போயிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சில பேர்கிட்ட மாட்டும் போது அவங்க வந்து ஏதோ ஒரு ஆசை காட்டி இவங்கள நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இந்த அளவுக்கு உயர காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கேஎஸ் ரவிக்குமாரே என்னுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, இவருடைய நான் சொல்லி தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோடம்பாக்கத்தில் அப்படி நம்ப வச்சு நிறைய பேர் வந்து இப்படி வீணாக்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த வந்து இதில் வந்து ஒரு நடிக்க கூப்பிட்ருக்காங்க. முதல் படம் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பெருசாக அந்த எந்த மாதிரி சீன் வைக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அந்த சீனில் வந்து இவங்க சொல்லுவாங்க, சும்மா அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி தான்மா, இந்த மாதிரி கேமரா தான் இருக்குமா அப்படிம்பாங்க. அது நிஜமா அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. அதை போகும்போது அதில் வந்து இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, அந்த ஹீரோவோ டைரக்டரோ எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி வந்து சினிமா வெளிப்படையாக போச்சு, அன்றைக்கி மாதிரி கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாமே டீட்டெயிலாக பேசிக்கிறாங்க. ஒரு படத்துக்கு இவ்வளோ சம்பளம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ. அட்ஜஸ்ட்மெண்ட்னா 3 பேர், ஹீரோ, ப்ரொடியூசரு அல்லது ஃபைனான்சியர். 3 பேருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு இன்றைக்கி எல்லாமே டீட்டெயிலாக பேசிக்கிறாங்க. அன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது.
அன்றைக்கினாலும் இவங்க பிரியா மோகன் வந்த காலகட்டத்திலும் அந்த மாதிரி கிடையாது. இலசா வந்துருச்சு, அதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இவங்ககிட்ட அதெல்லாம் பேசுனாங்களா எனக்கு தெரியாது. சில அந்த நடிக்கும்போது கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி சீன் இது தேவைப்படுதுமா, இந்த மாதிரி தேவைப்படுதுமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடிக்க வச்சுருக்கலாம், அதை நடிச்சிருக்கலாம். கொஞ்சம் ஷர்ட்டு விலகிறது இப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோதாங்க அப்படிம்பாங்க. இவங்க சொல்கிறத உடனே நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கேமராவை பார்க்குறது, இன்றைக்கி வந்து கேமரா வழியாக வந்து இந்த சீனில் எப்படி இருக்கும், அந்த உடையில் என்ன என்ன விலகி இருக்குன்னுலாம் தெரியாது. அன்றைக்கி பார்த்து தெரிஞ்சிடும். அவங்களும் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்க அந்த படத்தில் நடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா கேரளாலேருந்து வந்தவங்க மும்பையில் அவங்க இருக்காங்க. மும்பையில் மாடலாக இருக்காங்க. சில இதெல்லாம் அப்புறம் கர்நாடகாவை சேர்ந்தவங்க, அப்பா கர்நாடகாவை சேர்ந்தவர், அம்மா வந்து மலையாளின்னு நினைக்கிறேன். நிறைய கலப்படங்கள் இருக்கும். இப்போ நக்மா கூட சொன்னோம் இல்லையா, நக்மா வந்து அவங்க அம்மா முஸ்லீமு, அப்பா இந்து, இந்த மாதிரி நிறைய கலந்து வரும். அதில் இதே மாதிரி இவங்க வந்து அந்த ஒரு இதுக்காக தான் நீங்கள் சிலர் இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இவர் இருக்கார் இல்லையா, நம்ம ரங்கீலா படம் பண்ணார் இல்லையா, என்ன சர்மா, அது கோபால் சர்மாவை யார் பேர், அந்த பேர் அவர் அந்த ரங்கீலா டைரக்டர் கூட அவர் கொஞ்சம் அதே மாதிரி தான் பெண்கள் விஷயத்தில் ஒரு பயங்கர லொல்லான ஜொல்லு பார்ட்டி தான் அவர். அந்த ஊர்மிளா நடிக்கும்போது ஊர்மிளாவை படாத பாடு படுத்திருப்பார் அந்த படத்தில் ரங்கீலாவை. அவங்க ஒரு தெலுங்கு பொண்ணு, அவங்கள நடிக்க வைக்கிறதுக்குள்ளே அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி லவ் டார்ச்சர்லாம் நிறைய பண்ணார். அந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள அதை இவ்வளோதான் ஏன் பார்த்தாச்சா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துடும். சில இடங்களில் வந்து இவங்கள டார்ச்சர் தாங்காமல் வாயா போயா அப்படிங்கிற மாதிரி போயிடும். டார்ச்சர் தான் அதுக்கு பல வகையில் டார்ச்சர் கொடுப்பேன். நான் தானே உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், நான் தான் உனக்கு வாழ்வு கொடுத்தேன் அப்படின்லாம் இவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. இது சகிக்க முடியாமல் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். இவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது கிளாமராக நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கிளாமராக நடிச்சிருக்கேன். சினிமாங்கிறது கிளாமராக நடிக்க வேண்டியதுதான். அதை நடித்தா என்ன, சில பேர் இந்த மாதிரி வரும்போது நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய படம் நிறைய போகும், நல்லா போகும்லாம் சொல்லுவாங்க. அந்த வாக்குறுதிகளை நம்பி அவங்க வந்து கிளாமராக நடிச்சிருக்கலாம். அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுக்கு பிறகு வளர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பாதிக்கும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பாதிக்கும் அந்த படங்கள் வந்து நீங்கள் ஃபேமிலி ஓரியன்டான படங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி சீன்லலாம் நடிச்சிருக்கீங்க, இனிமேல் நடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் அவங்க வந்து அதை தவிர்த்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சினிமா இந்த கோடம்பக்கத்தில், இந்த கோடம்பக்கமில் எல்லா சினிமா ஃபீல்ட்லையும் அது உண்டு. நம்ப வச்சு ஏமாத்துறதோ இல்லை உண்மையை சொல்லி இது பண்ணுறதோ, நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டா உனக்கு ஒரு படம் தர்றேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு நடிகை, அவங்க வந்து இப்போது ஃபீல்டை விட்டு போயிட்டாங்க. இதில் போய் இப்போது நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே தான் நடந்தது. அவங்க வந்து சின்ன படங்கள் பண்ணாங்க. ஹீரோயினாக 4-5 படம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சின்ன திரைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் ஆகிட்டு ஒதுங்கியிருக்காங்க. இன்னும் சின்ன திரையில் நடிச்சிட்ருங்க, சின்ன கேரக்டரில். அவங்கள வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு காமெடி நடிகர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு படம் நான் தயாரிக்க போகிறேன், காமெடியெல்லாம் கொஞ்சம் காமெடி எழுதிட்டுருக்கார், நடிகர் கிடையாது, காமெடி எழுதுகிற நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன், நீங்கள் தான் ஹீரோயின், நீங்கள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நீங்கள் தான் ஹீரோயின். அப்போது அந்த நடிகை ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு ஆர்வி சௌத்ரி, குஞ்சுமோன் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருந்தால் உங்கள் கூட இது பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து படம் ரெகுலராக எடுக்கிறவங்க, அவங்க கம்பெனியில் நடித்தால பேர் இருக்கும், படமும் வந்துடும். நீங்கள் ஒரு புது ஆள், யாருன்னே தெரியாது, இப்போ தான் படம் எடுக்க வர்றீங்க, இந்த படம் வருமா வராதா எனக்கு தெரியாது, ஏன் வந்து படம் வந்தால் சரி, படம் வரலன்னா அதனால் தயவு செஞ்சு எல்லாம் முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லி ஹீரோயின் வாய்ப்பு தர்றேன்னு சொல்லி இது பண்ணுறது நிறைய பேர் உண்டு. அதை சில பேர் வந்து படத்தில் இல்லாமல் இந்த சீன் தான் அந்த சீன் தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதும் உண்டு. ஏன் ஃபிலிமே இல்லாமல் ஒரு பாடல் காட்சி எடுக்கிறதும் உண்டு பணம் வாங்கிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து, நான் ஒரு தொடர் ஒன்று எழுதினேன் குமுதத்தில், இந்த சினிமாவில் சேருவது எப்படின்னு, சினிமாவில் எப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தர் கடிதம் போட்டிருந்தால், நல்ல வேலை சார், எனக்கு வந்து ஒருத்தர் வந்து 30,000 ரூபா கொடுத்தேன்னா ஒரு பாடல் காட்சியில் உனக்கு நடிக்க வச்சிடறேன், மேக்கப்புக்கு 5,000 ரூபா, காஸ்டியூமுக்கு 5,000 ரூபா அப்படி ஒரு கணக்கு சொல்லி 30,000 ரூபா சொல்லியிருந்தார். நானும் பணம்லாம் எடுத்து வச்சுருந்தேன். உங்கள் தொடரில் நீங்கள் சொன்னதை கேட்ட பிறகு நான் அதை அப்படியே இதாகிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் அதே மாதிரி கேமராவில் ஃபிலிமே இருக்காது, சார் சூப்பர் சூப்பர் அப்படிம்பாங்க, நடித்து பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான்.
பாக்கியராஜ் இந்த மாதிரி பண்ணியிருக்கார். நடிக்க வந்த காலத்தில் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காம, இதில் உங்களுக்கு ராஜபாத ஸ்ட்ரீட்டில் அந்த இதில் இருந்தார். நம்ம டி நகரில் இருக்கும்போது இவர் கூட 4-5 பேர் இருப்பாங்க. சாப்பாட்டு கஷ்டம். அப்புறம் வந்து ரூம் வாடகை கொடுத்தாகணும். என்ன பண்ணுறது தெரியல. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் சொல்லியிருக்கார், ஒரு நண்பர், பேசாமல் புதுமொங்கல் தேவைன்னு போட்டுருவோம். 300 மேக்கப் டெஸ்ட்டு, ஃபோட்டோ எடுக்க எல்லாம் 300 வாங்கிடுவோம். ஒரு நாளைக்கு 4 பேர் வந்தாங்கன்னா ஒரு காசு, சாப்பாட்டெலாம் செலவாயிடும் அப்படின்னு இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 4-5 பேர் அவர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இவர் வந்து உட்கார்ந்துருப்பார். அவ்வளோதான். சும்மா ஒரு செட்டப் போட்டிருப்பாங்க. ஒரு டேபிள் போட்டு செக் லீஃப், பழைய செக் லீஃப், நோட் புக்லாம் வச்சுருப்பாங்க. ஏறக்குறைய ஒரு சினிமா கம்பெனி மாதிரி இருக்கும். வந்து அவங்க அப்படி நடித்து இப்படி நடித்து காட்டி 300 கட்டிட்டு போயிடுவாங்க. அப்பா இன்றைக்கி சாப்பாட்டு செலவு கணக்கு, இன்றைக்கி ஹோட்டல் செலவு செய்யுது. இப்படியே இருந்திருக்கேன். ஒரு முறை ஒரு பயில்வான் மாதிரி இருக்கிற ஒருத்தரை வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து 300 கட்டிட்டார். அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய சைக்கிள் ஒன்று விற்றுட்டு 300 கொண்டாந்து கட்டியிருக்கார். கட்டிட்டு அடுத்த வாரம், எப்போ நீங்கள் ஷூட்டிங் கூப்பிடுங்க, அடுத்த வாரம் கூப்பிடுவோம்னு சொன்னாங்க. அடுத்த வாரத்தில் வந்திருக்கார். என்ன ஷூட்டிங் எப்போ? இல்லை சார், கதை டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு, நீங்கள் அடுத்த வாரம். ஒரு 3 வாரம் போச்சு. அவர் டென்ஷன் ஆகிட்டார். இந்த வாரத்தை இன்னும் 2 நாள் எனக்கு ஷூட்டிங் நடந்தாகணும், இல்லாட்டி பணம் வச்சாகணும், இல்லை அவனை வெட்டி விடுவேன் கத்த ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணுறது உடனே எல்லோரும் எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சு. இவரும் வந்து சரி பேசாமல், சரி இவனுக்கு எப்படியாவது காசு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அன்றைக்கி வந்து அந்த ஹோட்டலுக்கு ஒரு 1500 கட்ட வேண்டியிருந்தது. ஹோட்டல் காசு கணக்காதும் கிடையாது. என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது இவருடைய நண்பர்களை என்ன சொல்லிட்டார் பாக்கியராஜ், நீங்கள் ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிருங்க, என்னுடைய படுக்கை, என்னுடைய இதெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. எல்லோரும் அங்கே ஊருக்கு போயிட்டு வரோம், பணம் வாங்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவரும் எல்லோரும் போன பிறகு ராத்திரி சிவரை ஏறி குதிச்சு இவரும் கிளம்பி வந்துட்டார். இப்போவும் அந்த ஹோட்டல் பக்கம் போனால் எனக்கு வெக்கமாக இருக்கும்னு சொல்லுவார் அவர். இது வந்து நிஜத்தில், அதாவது அன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருந்தது. பாக்கியராஜுக்கு நடந்தது. அவர் ஏமாற்றணும்னு நினைக்கல. இந்த மாதிரி நடக்கும் சினிமாவில். தெரிஞ்சு ஏமாத்துறவங்க உண்டு, தெரியாமல் ஏமாத்துறவங்க உண்டு. இந்த மாதிரி வந்து நடிகைகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி ஏமாத்துறதை பற்றி பார்த்தோம் இல்லையா சார்? ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வேறு எதனா நடிகைகளுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கா சார்? இப்போ முன்னணியில் இருக்கிற நடிகைகளுக்கு? இல்லை, இப்போல்லாம் உங்களுக்கு இது பேசிக்கிறாங்க. இப்போ எல்லாமே உங்களை சொன்னால ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி பேசிக்கிறாங்க. வரும்போது நடிக்க வரும்போதே உங்களுக்கு இதுக்கு இவ்வளோதாம்மா சம்பளம், இவ்வளோ சம்பளம், நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் இது பண்ணிடுவாங்க, நீங்கள் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்மூத்தாக எல்லாமே பேசிடுவாங்க. வந்து அதுக்கான பணமும் கொடுத்துருவாங்க. முன்னெல்லாம் அந்த பணம் கொடுக்காம ஏமாற்றோம். இப்போ வந்து கரெக்டாக பணமும் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கான ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல், அந்த நேரத்தில் மட்டும் எப்போ போனாங்க வர்றாங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு ரூம் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதாகிடும், பெருசாக தெரியாது. பேசிக்க முடியாது. அதாவது நேரடியாக பேசி அது பண்ணிக்கிறது தான். தெரியாமல் ஏமாத்துறதுங்கிறது வேறு. இவங்க தெரிஞ்சே செய்ய வேண்டிய அது தெரிஞ்சேன்னா அந்த ஃபீல்டில் இருக்கும், அவங்களுக்காக ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபீல்டில் இருந்தாகணும், அடுத்தடுத்து 4 படங்கள் பண்ணி ஆகணும், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும், சரி ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு விஷயந்தான் அது. சினிமாவில் அந்த இப்போது வந்து வெளிப்படையாக அதை பேசக்கூடிய விஷயமாக போயிடுச்சு. வெளிப்படையாக அது கேட்டுக்கிறாங்க. இவங்களும் வெளிப்படையாக ஓகேவா, இல்லை விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை. அவங்க கம்பல் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ இந்த மாதிரி பண்ணணுமா, ஓகேனா ஓகே, இல்லை வேண்டான்னா வேண்டாம். அது உண்டு. இந்த மாதிரி விருப்பம்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தினதுக்கப்புறமா வாய்ப்புகள் தராமல் போகுதா சார்? இல்லை, அது இவங்களுக்கு தெரியும். இந்த படம் முடிஞ்ச பிறகு இவங்களுடைய திறமை தானே. இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா அடுத்த படம் வாய்ப்புகள் தேட வந்துடுது. இதில் வந்து இவங்களுக்கு எந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க கேரக்டர் முக்கியமாக இருந்து பேசப்பட்டால் அடுத்தடுத்த படங்கள் வரும். அந்த ஹீரோ கூட நட்பு இருக்கும். அந்த ஹீரோ வந்து அடுத்த படத்தில் இவங்களை சிபாரிசு பண்ணுவார். ஹீரோ கூட ஒரு கெமிஸ்ட்ரி ஓடிட்டு இருக்கும். அது தனியாக ஒன்று ஓடும். அதில் அவங்க மூலமாக வாய்ப்புகள் வந்துடும். அந்த மாதிரி தொடர்ந்து சினிமா சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.